Hello everyone, welcome to our channel Train Your Brain. 25 simple sentences in English with Tamil part 1 and part 2 நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக part 3 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I and we இந்த ரெண்டு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிம்பிளாக நம்மளோட டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குற முதல் வார்த்தை I go. நான் செல்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ கோ, நான் போகிறேன். இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ஐ ஆம்னா நான் இருக்கேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் ஓகேவா? இதில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டால் எஸ் ஐ ஆம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ஆம்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவதாக பார்க்குற வார்த்தை ஐ ரன். நான் ஓடுகிறேன், நான் ஓடிட்டுருக்கேன் இப்போ ப்ரெசென்ட்டில். ஸோ நான் ஓடுகிறேன், ஐ ரன். அடுத்தது நான்காவதாக நம்ம பார்க்குற வார்த்தை சேம் அதே ஐ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் ஐ சே. நான் கூறுகிறேன், நான் சொல்கிறேன், நான் இப்போது சொல்லிட்டுருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், நான் கூறுகிறேன், ஐ சே அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்தது வி கோ. இப்போ ஐ எப்படி நமக்கு சிங்குலருக்கு யூஸ் ஆகுச்சோ அதே மாதிரி விங்கிறது ப்ளூரலாக. நாம் செல்கிறோம். ஐ கோனா நான் போகிறேன், அதுவே வி கோனா நாம் போகிறோம், நாம் செல்கிறோம்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ ஆஸ்க். நான் கேட்கிறேன். ஐ ஆஸ்க்னா நான் கேட்கிறேன், இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா ஐ ஆஸ்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற எல்லா வேர்ட்ஸையுமே ஐ அண்ட் வி கூட ரிலேட் பண்ணி நீங்கள் ரெண்டு மீனிங்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஐ கேன், என்னால் முடியும். அதுவே வி கேன்னா நம்மால் முடியும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வார்த்தை ஐ நோ, எனக்கு தெரியும். சேம் இதே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? வி நோ அப்படின்னா நமக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஐ ஹேட் திஸ். எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஐ ஹேட், நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஐ ப்ளே. நான் விளையாடுறேன். ஸோ நான் விளையாடுறேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ளே. அதுவே வி ப்ளேனா நாம் விளையாடுகிறோம் அப்படின்னு வரும். ஸோ ஐ ப்ளேனா நான் விளையாடுகிறேன். அடுத்ததாக பார்க்குற வார்த்தை வி சே. நாம் சொல்கிறோம், நாம் கூறுகிறோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? வி சே, நாம் கூறுகிறோம் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை ஐ செட். நான் சொன்னேன், நான் கூறினேன். ஸோ பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா ஐ செட், நான் கூறினேன் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஐ வெண்ட். நான் சென்றேன். இப்போ ஐ கோனா நான் செல்கிறேன் இப்போ சொன்னோம் இல்லையா? அதுவே ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன், ஐ வெண்ட் தேர், நான் அங்கே போனேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை வி ஆஸ்க். நாம் கேட்கிறோம். ஐ ஆஸ்க்னா நான் கேட்கிறேன், அதுவே வி ஆஸ்க்னா நாம் கேட்கிறோம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ வாக். நான் நடக்கிறேன். ஸோ இதே வி வாக்னா நாம் நடக்கிறோம். ஸோ ஐக்கும் விக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த மீனிங்கை நீங்கள் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐ ஆம் ஓகே. நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன், அதுவே ஐ ஆம் ஓகேனா நான் நன்றாக இருக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஐ அக்ரி. நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி திஸ், இதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ அக்ரி அப்படின்னா நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 18வது நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஐ என்ஜாய். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ என்ஜாய் திஸ். எனக்கு இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ என்ஜாய் திஸ் மூவி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தேன் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்தது ஐ கெஸ் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கெஸ் பண்ணுறது. நான் அனுமானிக்கிறேன், நான் யூகிக்கிறேன் அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங். அதுதான் ஐ கெஸ் அப்படின்னா நான் அனுமானிக்கிறேன். அடுத்தது வி சிங். நாங்கள் பாடுகிறோம். இதுவே ஐ சிங்னா நான் பாடுகிறேன். வி சிங் அப்படின்னும் போது ப்ளூரலில் நமக்கு நாங்கள் பாடுகிறோம் அப்படின்ற அர்த்தப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை வி செட். நாம் கூறினோம். ஐ செட்னா நான் கூறினேன்,
அதுவே we said அப்படின்னா நாம் கூறினோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை we went. நாம் சென்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணுமே, நம்ம அன்றைக்கி மூவிக்கு போனோம். we went to the temple அப்படின்னா அன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போனோம். ஸோ நாம் சென்றோம் அப்படின்னு வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை I asked. நான் கேட்டேன். நான் அன்னைக்கு கேட்டேனே, I asked that day itself அப்படின்னா நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 24வது நம்ம பார்க்க போகிற வார்த்தை I wrote. நான் எழுதினேன். I wroteனா நான் எழுதினேன். அதுவே we wroteனா நாம் எழுதினோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை I jump. நான் குதித்தேன். இதுவே வீணா நாம் குதித்தோம். இவ்வளோ தான். ஐக்கும் வீக்கும் நிறைய சின்ன சின்ன இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் 3 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களை பார்ட் 4 வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.